கலந்து கொண்டு எங்கும் வெற்றி எதிரும் வெற்றி என்ற கூறும் சங்கே என்கின்ற அடிப்படையில் பிறைக்கு பின்னால் இருந்து இந்த அத்துறை நஞ்சங்களை பாராட்ட வேண்டும் என்கிற வினோத் ஐயா அவர்களின் கோரிக்கைகளை இந்த நிகழ்ச்சிக்கு பிறைக்கு பின்னால் இருந்து ஆதரவளித்த வழக்கறிஞர் சத்யவேல் அவர்களும், மதுரையைச் சேர்ந்த பழனிவேல் அவர்களும், விழுப்புரத்தைச் சேர்ந்த சீனிவாசன் அவர்களும் மேடைக்கு ஒருபடி கேட்டுக்கொள்கிறோம். வழக்கறிஞர் சத்யவேல், மதுரை பழனிவேல், திண்டிவனம் சீனிவாசன் ஐயா, தொழிற்சூர் மனோகரன், நம்முடைய ரவி ஐயா, திருச்சி ராஜேந்திரன் ஐயா, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வரலாறு இருக்கையை நாம் சேர்ந்த திருமதி மகாலட்சுமி அம்மையார், வழக்கறிஞர் சக்திவேல் அண்ணா, குரு சுப்பிரமணிய அவர்களை நம்மோடு மரணமில்லா பெருவாழ்வு என்ற அமைப்பினை நடந்து வருகின்ற ஐயா அவர்களுக்கு நம்முடைய வினோத் ஐயா அவர்கள் தாங்கள் அளிப்பார்கள். கடலூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயா அண்ணாமலை அவர்களும் ஆத்மநிலை அவர்களும் முன்போடு அழைக்கின்றனர். முதலாக பெருவழியை காக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்கு வந்த இருவரையும் இரட்டை குழு துப்பாக்கிகளாக இருக்கக்கூடிய இருவரையும் வேலைக்கு அழைக்கின்றனர். இங்கே கூறி அனைத்து அன்பர்களும் கருத்துக்களையும் கொண்டாடக்கி இயற்குறை வழங்குவதற்காக நம்முடைய அன்பு நண்பரும் உயர்ந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரரும் நம்முடைய வழக்கறிஞர் சொன்னது போல் மிகுந்த பொருட்செலவினை இந்த வழக்கிற்காக தன்னுடைய சொந்த செலவினை அவர்கள் இணைத்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்காகவும் இந்த நிகழ்ச்சிக்கும் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிற அவர்களை வரும் காலங்களில் இந்த பெருவழியாக இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை லட்சங்கள் எண்ணமானாலும் செலவு செய்ய தயாராக இருக்கக்கூடிய அன்பு நண்பர் அவர்களின் மேற்கொள்கையில் நாம் சிறப்பான பகுதியிலே சன்மார்க்க சங்க ஒருங்கிணைப்பு குழு என்பவர்கள் விவரமான ஒரு கூட்டம் புனித பூமியான வடலூரை காப்பதற்காக இன்று நாம் வண்டலூரில் கூடியிருக்கிறோம். கூடி இங்கே நாம் அனைவரும் கூடி ஒரு எழுத்தையும் கூடி வண்டலூரில் அமர்ந்திருக்கிறோம். நம்மிடையே ஆட்சி
ஏற்கனவே நம்ம ரூபா பாபையா சொல்லிட்டு போனாங்க, ஒரு மினிஸ்டர் சொன்னாரு இது காலி இடம்னு சொல்லி. காலி இடம்னா எப்படி யாருக்கு தெரியும் கேட்டா, கண்டவர் வீட்டில குண்டவர் கட்டில சொல்லுவோம். அது என்னன்னு ஞானம் உணர்வு தான் அது காலி இடமா இல்ல அது ஒரு புனிதமான இடமான்றதே தெரியும். இந்த வழக்கு எடுத்த நாள் முதலே நடந்த ஒரு அர்த்தங்களையும் நம்ம வழக்கறிஞர் வந்து ரொம்ப ஜனநாயகமா சொன்னார். இப்போ சன்மார்க்கம் அப்படிங்கிறது வந்து நால்வர் வெளியில் வந்தது மாணிக்கவாசகனுடைய அடுத்த தொடராக நமது முதல் பெருமானார் திருவாசகத்தில் ஆழங்கால் ஊன்றி இந்த சன்மார்க்கத்தை காலமற்ற சன்மார்க்கமாக இன்று அனைவரும் மக்கள் எளிதாக இறைவனை அடைவதற்காக ஒரு மிகப்பெரிய வேலையை நமக்கு காட்டி தருகிறார். இப்ப இந்த சன்மார்க்கத்தை சொல்லுபவர்களை எல்லாம் நாம் சன்மாரிகள் என்று சொல்கிறோம். இந்த சன்மாரிகளுக்கிடையில் சன்மானம் பெற்றுக்கொண்டு சன்மார்க்க பெற்றுக்கொண்டு துன்மாரிகளுக்கிடையில் சன்மானமே சன்மார்க்கம் என்று இன்று நம்மிடையே வந்து கூறியிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று பொதுவாக வந்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு சொல்லுவோம். எல்லா இறை மார்க்கத்திலையும் பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு முடிந்து அனைவருக்கும் அன்னம் பாவிப்போம். ஆனால் நமது சன்மார்க்கம் மட்டுமே அன்னம் பாவிப்பதையே இறை வழிபாடாக கொண்ட ஒரு மார்க்கம் சொல்லுவாங்க. இன்னொரு கேள்வி ஒன்று வந்தது, இந்த வழக்கு கொடுத்தவர் வந்து ஒரு சாதியை சார்ந்தவர், ஒரு சமயத்தை சார்ந்தவர், ஒரு கலாச்சாரத்தை சார்ந்தவர். நான் ஒரு சாதியை சார்ந்தோம், ஒரு சமயத்தை சார்ந்தோம், இதுக்கு அனைவருமே எல்லாத்துலையும் கலந்துதான் வந்துருவோம். எனக்கு ஒரு சாதி உண்டு, ஒரு சமயம் உண்டு, ஒரு இறைவன் உண்டு. வள்ளலார் வந்து ஒரு மகான், ஒரு மகானை ஏற்றுக்க முடியாதுன்னு என்ன சொல்றதுக்கு, இட் இஸ் மை ரைட் டு வர்ஷிப், ஒரு வழிபடுவதற்கான எனக்கு ஒரு உரிமை. நான் தென்னார்வல் வள்ளலார் மாவட்டத்தில் சொல்லக்கூடிய வள்ளலாரின் பூமியை சார்ந்த கடவுள் பகுதியை சார்ந்தவன் நான். இன்னொன்று, சாமியினுடைய மேட்டுக்குப்பம் சன்னதி இருக்கும், திருவரை சன்னதி. மேட்டுக்குப்பத்துக்கு நேர் எதிரே இருக்கும் மேலக்குப்பம்னு நெய்வேதியில. அந்த மேலக்குப்பம் சாமி மேட்டுக்குப்பத்திலிருந்து நமக்கெல்லாம் அனுப்பாதிக்கிறாங்க. என்ன மேலக்குப்பத்து நான் மேலக்குப்பம் பூர்வீகம். மேலக்குப்பத்திலிருந்து சாமி வந்தாங்கன்னா மேலக்குப்பத்திலிருந்து என்ன கூட்டாங்க. இன்னொரு ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்னன்னா, நானும் வந்து நம்ம வழக்கறிஞர் ஐயா சொன்ன மாதிரி ஒரு பெரிய லெவலில் சபைக்கு வந்து சாமியா வெளியே அப்படியே பார்ப்போம், ஆனால் போட்டுட்டே போயிடுவோம். ஆனால் ஒரு நாள் நம்மளுடைய சத்தியஞான சபைக்கு செல்லும் போது கல்பட்டையான்னு போய் சமாதி காமிச்சாங்க. இவர் யாரு கல்பட்டையான்னு சொல்லும் போது தான் எனக்கு தெரிய வந்தது, கல்பட்டையாவும் சாமியுடைய பேரை கொண்டவங்க. சாமி பேரை சொல்லி கூப்பிட முடியாதுனால அவங்களை கல்பட்டையா. அப்படியே கல்பட்டு தாங்க அவருடைய பிறந்த ஊர் விழுப்புரம் பக்கத்தில். எனது தாயார் பிறந்த ஊர் கல்பட்டு. அப்போ பெருமானியார் ஏதோ வகையில் நம்மளை வந்து கனெக்ட் பண்றாங்க இந்த விஷயத்துல. இன்னொரு இந்த விஷயத்துல ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு பதிவு ஒன்று பண்ணும், ஒத்த கருத்தியம் உள்ளவர்களுக்கு மட்டுமே அனுமதி, இது ஒரு பொதுக்கூட்டம் அல்ல. ஆமாம், இது ஒரு பொதுக்கூட்டம் அல்ல. ஒத்த கருத்தியம் எந்த ஒருமையுடன் இணைந்து மலரடி நினைக்கின்ற புத்தமர்த்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். ஒருமையுடன் நினைந்து திருமலரடி, எல்லாருக்கும் ஒரே எண்ணம் அந்த பெருவடியை காக்க வேண்டும் அப்படிங்கிற